Hey guys, இப்போ நீங்கள் பார்க்குறது 2025 மாடல் டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 அப்படிங்கிற 110cc ஸ்கூட்டர் தான். இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 88,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1,15,000 1,16,000 ஆன் ரோட் ப்ரைஸில் உங்களால் வந்து பை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த 110லே பேஸ் மாடல்லாம் இருக்குது. 1,00,000 1,10,000 ஆன் ரோட் ப்ரைஸில் உங்களால் வந்து பை பண்ண முடியும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கக்கூடிய வேரியன்ட். இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி நல்ல கம்ஃபர்டபுள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 பொறுத்த வரைக்கும் 113cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 8.2 ஹார்ஸ் பவரும் 9.2 நியூட்டன் டார்க்கும் இது ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்கூட்டர்ல 5.1 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம சிட்டில ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. 163 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா மேனேஜபிள், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. 105 கிலோகிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த 2025ல அப்டேட்டட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது BS6ஓட பேஸ் 2 எமிஷன் நார்ம்ஸ் படி தான் இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ E20 ஃபியூல் வந்து இந்த ஜூபிட்டர் 110ல வந்து நம்மளால ஃபியூல் பண்ணிக்க முடியும். இந்த பைக்ல அதாவது இந்த ஸ்கூட்டர்ல எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் நம்ம சிட்டியில் ரைட் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50 55 நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் த ரைடர்னு சொல்லலாம். 60 வரைக்கும் கூட நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த ஜூபிட்டர் 110 வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. டாப் ஸ்பீடு கண்டிப்பாக 90 km/h தாராளமாக போக முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வர், அதுவும் 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டயரும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டயராக இருக்கு. 12 inch வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க. 90/90 செகண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. இதில் எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெய்ல் லைட் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு இதோட கலரும் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான கலர் இருக்கு. இப்போ நீங்க பார்க்கறது உங்களுக்கு மேட் ப்ளூ கலர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 2 லிட்டர்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 33 லிட்டர்ஸ் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. சிட்டில ரைட் பண்றதுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான நல்ல ஒரு பெஸ்டான இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு